ஓட்டு போடுறதுக்காக பூத்துக்கு போகிறோம். நல்ல முடிவு பூத்து அங்கே 3 கிலோமீட்டர் நடந்து தான் போகணும். வாகன போக்குவரத்து எதுவும் இல்லை, வண்டி வசதி எதுவும் இல்லாததுனால கால்நடையத்தான் நடந்து போகணும். சாலை வசதி இல்லை. ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகணும்னாலும் கூட எமர்ஜென்சிக்கு வந்து ரோடு இருந்தால் தான் வண்டி கிடைக்கும். ஆனால் ரோடு இல்லை, தோலி கட்டி தான் தூக்கிட்டு வர்றோம். என்னோட பேர் மணிகண்டன். நான் உடுவந்தார செட்டில்மெண்ட்லேருந்து ஓட்டு போடுறதுக்காக பூத்துக்கு போகிறோம். நல்ல முடிவு பூத்து அங்கே 3 கிலோமீட்டர் நடந்து தான் போகணும். வாகன போக்குவரத்து எதுவும் இல்லை, வண்டி வசதி எதுவும் இல்லாததுனால கால்நடையத்தான் நடந்து போகணும். சாலை வசதி இல்லை. ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகணும்னாலும் கூட எமர்ஜென்சிக்கு வந்து ரோடு இருந்தால் தான் வண்டி கிடைக்கும். ஆனால் ரோடு இல்லை, தோலி கட்டி தான் தூக்கிட்டு வர்றோம். ஒரு ஃபோன் பண்ணுறதுக்குன்னா ஃபோன் பண்ணுறதுக்கு டவர் இல்லை, அதுக்கு ஒரு 100 மீட்ரு நடந்து தான் வரணும். அப்போ தான் ஒரு ஃபோனும் கூட பண்ண முடியும். ஆனால் மாற்றிடம் வந்து நாங்கள் எழுதி கேட்டிருக்கிறோம். அந்த மாற்றிடம் வந்து இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பின்னாடி அதை வந்து பார்த்து தர்றேன்னாங்க. அதை இனி வர்ற அரசு எங்களுக்கு மாற்றிடம் கொடுத்து ஒரு எங்களுக்கு மாற்றிடம் கொடுத்து எங்களை வந்து ஒரு இடத்துல பாதுகாப்பாக எங்களுக்கு விவசாயம் பண்ணுறதுக்குள்ள எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்து எங்களையும் ஒரு இந்த மக்களை வாழ வைக்கணும்னு சொல்லி தான் அரசுக்கு வந்து தபால் கொடுத்துருக்குறோம், கேட்டிருக்கிறோம். அது நம்ம மாவட்ட ஆட்சியரையும் வர்ற அரசும் வந்து எங்களுக்கு இந்த செஞ்சு கொடுத்தா எங்களுக்கு நல்ல சந்தோஷம். மாவட்ட ஆட்சியருக்கும் அரசுக்கும். பரமங்கடவு சங்கரன்குடி 2 செட்டில்மெண்ட்டிலிருந்து வந்திருக்கோம். 5 கிலோமீட்டர் நடந்த ஜனநாயக கடமை முடிக்கிறதுக்காக ஓட்டு போட வந்திருக்கோம். இதுவரை எங்களுக்கு வந்து எந்த விதமான வசதியும் பண்ணி தரல. ரோட்டு வசதி இல்லை, கரண்ட் வசதி இல்லை, வீட்டு வசதி இல்லை, குடி தண்ணீர் வசதி இல்லை, எதுவுமே இல்லை. அடுத்து வர்ற கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு இந்த வசதிகளை எல்லாம் பண்ணித்தரணும். நீங்கள் காடா சமுதாயமா? இனம் வந்து முதுவை இனத்தை சேர்ந்தவர்கள். 2 செட்டில்மெண்ட்டிலிருந்து 85 பேர் வந்திருக்கோம். ஓகே. பேர் ஜானகி. நான் உமந்தார செட்டில்மெண்ட்டிலோடு இந்த ஏறாத மலை ஏறி வந்து ஒரு ஓட்டுக்காக நான் கஷ்டப்பட்டு வரணும். ஆனால் நானே இப்படி நடக்கும்போது வாரவங்க பின்னாலே வாரவங்க எப்படி வருவாங்கன்னு தெரியல. எனக்கு வந்து வயசும் ஆயிடுச்சு. எப்படி தான் இந்த வலையில் நடக்கிறது, எப்படி தான் போகிறதுன்னு இல்லாமல் நாங்கள் கஷ்டப்பட்டோம். ஒரு அரிசி வாங்கினாலும் அந்த கஷ்டம்தான், ஒரு வால்பாறை போனாலும் அந்த கஷ்டம்தான், வண்டி ஆஸ்பத்திரி போனாலும் அந்த கஷ்டம்தான். வண்டி போக்குவரத்தும் இல்லை, ரோட்டு வசதியும் இல்லை. எத்தனை நாளுக்கு நாங்கள் இந்த மேடு காட்டுக்குள்ளே இருந்து நாங்கள் ஜீவிக்கிறதுமே எங்களுக்கு தெரியல. நாங்கள் இருக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு இடம் கிடைக்காலும் கூட பரவாயில்லைன்னா உண்மைப்பாறை விட்டு மாத்திடம் எங்களுக்கு கிடைக்காது. உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்கு. எத்தனை நாளுக்கு நாங்கள் இந்த காட்டுக்குள்ளே இந்த வெள்ளாமை விளைச்சல் போட்டு சாப்பிட்றதுக்கு முடியாது, ஒரு இந்த விவசாயம் செய்ய முடியாது இந்த வனத்தில். அப்படி இருந்து நாங்கள் அவதிப்படுறோம். எத்தனை நாளுக்கு தான் நாங்கள் இந்த கஷ்டத்தில் இருந்து நாங்கள் கஷ்டப்படுறது ஐயா. ஆனால் எங்களுக்கு ஒரு மாத்திடம்னாலும் நீங்கள் தர்மத்துக்கு புண்ணியம் செஞ்சு எங்களுக்கு ஒரு இடத்தாவுனாலும் வாங்கி கொடுத்தாலும் கூட எங்களுக்கு நல்லது ஐயா. நாங்கள் எத்தனை நாளுக்கு இந்த ஆட்டு எந்த வசதியும் இல்லாத இடத்துல இருந்து சின்ன பையங்களை கூட்டிட்டு பள்ளிக்கூடம் கொண்டு போய் உங்கள் பையங்களை படிக்க வைங்க இங்கே படிக்க வைக்கிறது. இந்த மலையில காட்டுக்குள்ள எத்தனை நாளைக்கு அந்த பையங்க நடப்பாங்க. சின்ன பிள்ளைங்க காட்டு மாடு இருக்குது, காட்டு ஆனை இருக்குது, காட்டு சித்தை இருக்குது, கரடி இருக்குது. நான் இப்போ காட்டு மாடுக்கு வயந்துக்கு தான் நான் ஓடிட்டு வந்தேன். விதத்திட்டு வாங்க மாடு இந்த காலத்தில். அந்த காலத்தில் அப்படியா இருந்தது.
நாங்கள் நல்லபடி போகணும், இன்னும் போகணும் ஓட்டு போடுறதுக்கு. அதுக்கு வண்டி இல்லை, வாகனம் இல்லை, நடந்து தான் போகணும். இந்த வெயிலில் தண்ணியும் கூட இல்லை. உங்கள் பேருமா? இந்த பேர் ஜானகி. வரமங்கடவு சங்கரன்குடி 2 செட்டில்மெண்ட்டிலிருந்து வந்திருக்கோம். 5 கிலோமீட்டர் நடந்த ஜனநாயக கடமை முடிக்கிறதுக்காக ஓட்டு போட வந்திருக்கோம். இதுவரை எங்களுக்கு வந்து எந்த விதமான வசதியும் பண்ணி தரல. ரோட்டு வசதி இல்லை, கரண்ட் வசதி இல்லை, வீட்டு வசதி இல்லை, குடி தண்ணீர் வசதி இல்லை, எதுவுமே இல்லை. அடுத்து வர்ற கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு இந்த வசதிகளை எல்லாம் பண்ணி தரணும். நீங்கள் காடா சமுதாயமா? இனம் வந்து முதுவை இனம். முதுவை இனத்தை சேர்ந்தவர்கள். 2 செட்டில்மெண்ட்டிலிருந்து 85 பேர் வந்திருக்கோம். ஓகே.